friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜூன் 8th வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் போலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்த்தா என்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க? ஜூன் 8th தான் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது ஜூன் 8th தான் ஓஷன் டே வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்றாங்க. இது எதுக்கோசரம்னா குளோபல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்காக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது க்ளீன் கேம்ப் அப்படின்ட்டு நிறையா கேம்ப்ஸும் இருக்குது இதுக்காக. இது யார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இன் 2008. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? இதுக்கு ஆன்சர் என்னது? ஜூன் 8. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்பிச்சரிஸில் இன்னைக்கு யார் யார் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டா ஃபார்மர் சந்தோஷ் ட்ராபி பிளேயர் அமஸ் கோயா பாஸ்ட் அவே. அதாவது சந்தோஷ் ட்ராபி பிளேயர்னா என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல போடுங்க. அமஸா கோயா பாஸ்ட் அவே இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்? மகாராஷ்டிரா. இவர் COVID-19 தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டிருக்காரு. இவர் 1980s வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. he started his football in his career with an வெஸ்டர்ன் ரயில்வே. அதாவது வெஸ்டர்ன் ரயில்வே இதுக்கோசரம் ஃபுட்பால் கரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் தான் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்பாலில் தான் நம்மளுக்கு இந்த ட்ரோஃபியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு இவர். சரியா? இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? மகாராஷ்டிரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சர்ஜா பாஸ்ட் அவே இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு ஆக்டர் ஃபீல்டு அப்படின்ட்டு. லிட்ரேச்சர் லக்ஷ்மண் நாத் போர் டைஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட்ஸ்? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் நாத் போர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் எழுதுவார். இவர் நிறைய அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இவர் என்னைக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் அவே ஆனாரு அப்படின்னா தேர்ஸ்டே மார்னிங், அதாவது போன தேர்ஸ்டே. எங்க? குவஹாத்தியில். இவரோட ஏஜ் வந்து பார்த்தோன்னா 89. எங்க? குவஹாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காரு. COVID-19 தான் இறந்திருக்காரு. சரியா? இவர் ஜூன் 3 வந்து பார்த்தோன்னா இறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். எந்த லாங்குவேஜ்? அசாம் லாங்குவேஜில் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவர் நியர்பை 60 புக்ஸை வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. சரியா? இந்த பத்மஸ்ரீ அவார்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2015 இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்துருக்காங்க. இவர் 4th ஹையஸ்ட் இந்தியன் சிவிலைசேஷன் அவார்டும் வந்து இவர் வாங்கியிருக்காரு. என்னென்ன அவார்டு? பத்மஸ்ரீ அவார்டும் இந்தியன் சிவிலைசேஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு 2015. இவர் அசாம் லாங்குவேஜில் 60 புக்ஸ் கிட்டத்தட்ட எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரு. இவர் எந்த நாடு சார்ந்தவர்? அசாம் லாங்குவேஜ் எழுதுறாங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர்? அசாமை சார்ந்தவர். இவரோட நேம் என்னது? லக்ஷ்மி நந்தன் போரா. அடுத்து என்னன்னா அப்பாயின்மெண்ட்ஸ்ல who has appointment next ambassador to ஸ்விட்சர்லாண்டுக்கு நெக்ஸ்ட் அம்பாசடரா யாரை வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மோனிகா மஹோட்டா. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? மோனிகா மஹோட்டா. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அம்பாசடர் டு ஸ்விட்சர்லாண்ட். இவங்க வந்து இப்போ ப்ரெசன்ட்லியா ஸ்வீடனுக்கு அம்பாசடராக இருக்கார். இங்கே ப்ரெசன்ட்லியா ஸ்வீடனுக்கு அம்பாசடர் ஆஃப் இந்தியா டு ஸ்வீடன். இந்தியாவுக்கு அம்பாசடராக இருக்காங்க டு ஸ்வீடனுக்கு. இவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்து 1985 இருந்திருக்காங்க. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் 1985 பேட்சில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. சரியா? இவர் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஸ்விட்சர்லாண்டுக்கு வந்திருக்காங்கன்னா சிபி கிராஜை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்விட்சர்லாண்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்து என்னன்னா who has been appointment as a goodwill ambassador? அதாவது அம்பாசடர்னா என்ன? நெக்ஸ்ட் அம்பாசடர்னா என்ன? அம்பாசடர் ஆஃப் இந்தியானா என்ன? குட்வில் அம்பாசடர்னா என்ன? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். who has appointed as goodwill ambassador for poor? குட்வில் அம்பாசடர் ஃபார் புவர் அப்படின்னா இந்த பொண்ணு தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் என்னது? நேத்ரா. இவங்க யாரு? நேத்ரா. UNADAP இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? UNADAP யார் மூலியமா குட்வில் அம்பாசடர் ஃபார் புவருக்கு இவங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா UNADAP. UNADAPனா என்ன? யுனைடெட் நேஷன் அசோசியேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். யுனைடெட் நேஷன் அசோசியேஷன் ஃபார்
டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். சரியா? அடுத்து who has been appointed as HSBS India CEO-வா, அதாவது CEO-வா HSBS பேங்க்குக்கு யார் வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம இட்டென்ற தேவ் இவங்க தான் வந்து HSBSக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா கரண்ட் சிஇஓவா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவரோட 30 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுலனா வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில், இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். இவர் யாரை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு? சுரேந்தர் ரோஷா. இவர் யாரை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க? சுரேந்தர் ரோஷா. ஹூ வாஸ் செலக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் UNGC. ஃபர்ஸ்ட் UNGCனா என்ன? UNGCனா என்ன? யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட். UNGCனா என்ன? யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட். அதில் இப்போ யார் வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா அப்துல்லா ஷாஹித். யார் வந்து பார்த்தோன்னா பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆயிருக்காரு? அப்துல்லா ஷாஹித். இவர் வந்து மால்டீவ்ஸில் ஃபாரின் மினிஸ்டராக இருக்காங்க. யாரை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க? வோல்கான் போக்காரை ரீப்ளேஸ் பண்ணி அப்துல் ஷாஹித் வந்திருக்காரு. எதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க பிரசிடெண்ட்டாக? UNGCனா என்னது? யுனைடெட் நேஷனல் குளோபல் காம்பேக்ட். அடுத்து நம்ம பேங்கிங் நியூஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, NABARD extends how many crores to Assam Grama Vishakha Bank. அஸ்ஸாம் கிராம விசாகா பேங்க் எவ்வளோ கோர்ஸை வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக தந்திருக்காங்க அப்படின்னா 270 crores. எதுக்கு வந்து அந்த கிராப் நபார்ட்னாலே நமக்கு தெரியும், ஃபுட் ரிலேட்டட் தான், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் நபார்ட். அந்த ஃபார்மர்ஸ்க்கு COVID-19 யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுறது மூலிமா இந்த நபார்ட் பேங்க் வந்து பார்த்தோன்னா 270 crores வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கோர்ஸை? 270 crores வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அந்த கிராப் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க எவ்வளோ பெனால்ட்டி வந்து 6 crore பெனால்ட்டி வந்து எந்த பேங்க்கு கொடுத்துருக்காங்க? 6 crore பெனால்ட்டி வந்து எந்த 2 பேங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க். இவங்க எதுக்காக இந்த பெனால்ட்டி? நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்க தெளிவுபடுத்தாமல் இவங்களுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்திருக்காங்க RBIக்கு சொல்லாமல். அதனால தான் இந்த பெனால்ட்டி யாருக்கு? பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கும். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 4 crores பெனால்ட்டி, அதே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 2 crores பெனால்ட்டி தந்திருக்காங்க. எதுக்காக? இந்த ஃப்ராட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபை பண்ணாமல் ரிப்போர்ட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுனால. அடுத்து என்னன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸஸ். இதில் நம்ம டெல்லி CM அரவிந்த் கெஜ்ரிவால் இது என்னத்தை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா வேக்சினேஷன் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி 45 ஏஜ் இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த 4 weeks, இப்போ வர 4 weeksக்குள்ளார கண்டிப்பாக ஒரு டோசேஜ் ஆட்டும் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஏஜ் குரூப்பு? 45. அட்லீஸ்ட் ஒரு டோசேஜ் ஆட்டும் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து என்னது? ஸ்கீம்ஸ் பார்க்கலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்ஸ்டியூட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட்டட் பை whom. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யார் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னா ஜெயஜல்டி இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஹெட்டாக இருக்காங்க. இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இவர் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எதை சார்ந்தது அப்படின்னா மர்டாலிட்டி ரேட், இறந்தவங்க எத்தனை பேர், பிறந்தவங்க எத்தனை பேர், எத்தனை வந்து பார்த்தோன்னா பர்த் ரேஷியோ இருக்குது, எத்தனை ஃபர்டிலிட்டி ரேஷியோஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடுக்கிறது தான் இதோட மெயினான டாஸ்க். சரிங்களா? அடுத்தது யார் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஹெட்டாக இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஜெயஜல்டி. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா UVC, அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் C. இது வந்து என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ட். அப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, அந்த டாக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்களே மேலே ப்ரொடக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாத்தையும் வந்து
இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இது பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் பொருட்கள் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு மெட்டீரியலால் கோட் பண்ணியிருக்கு. இதில் ஹாஸ்பிட்டல் ஐட்டம்ஸும் சரி, லெபார்ட்ரி வியர்ஸும் சரி, பிபிஇஸ் அவங்க வியர்ஸ் பண்ணுறாங்களா அந்த ப்ரீத்துக்கோசரம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டாமினேஷன்ஸான COVID-19 எதுவுமே இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கா? ARCI அண்டு மெக்கின்சா. ARCIனா என்னது? அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டர் ஃபார் பவர் மெட்ராலஜி அண்டு நியூ மெட்டீரியல். பவர் மெட்ராலஜி அண்டு நியூ மெட்டீரியல் இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கோசரம் அப்படின்னா நம்ம போடுற வியர்ஸு, டாக்டர்ஸ் போடுற வியர்ஸு, டாக்டர்ஸ் போடுற வியர்ஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, அது எல்லாமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோசரம் அல்ட்ரா சி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு கேபினை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நியூஸ் என்னன்னா, ISRO அண்ட் ஆரிஸ் என்ன வந்து பார்த்தா மெமோரம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எந்த ஒரு கரப்ஷன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்கோசரம் ISRO, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் ஆரிஸ்னால் என்னது? ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்ஸ் யார் கூட வந்து பார்த்தோன்னா கார்பரேஷன் இன் SSA என்னது? ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அண்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இவங்களோட வந்து பார்த்தோன்னா ஒரு டைப் வச்சுட்டு எந்த ஒரு த்ரெட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம ஸ்பேஸ்னால் என்விரான்மெண்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதுதான் ஒரு கீ ப்ராசஸாக வச்சு இந்த இந்தியன் ஸ்பேஸ் வெக்டார் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சரியா? அவ்வளோதான் இன்னோட இதை முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்த்தோன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்னாலே நம்மளுக்கு June 8 ஓஷன் டே எதுக்கோசரம் அப்படின்னா குளோபல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஓஷன்ஸ் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு. இது யாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா UNA எஸ்டாப்ளிஷ் பண்ணது. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 2008 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆர்பிட்ரரிஸ். சந்தோஷ் ட்ராஃபி பிளேயர் அசாம் கோயா வந்து இறந்துருக்காங்க. அவர் COVID-19 தான் இறந்துருக்காரு. இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அதில் தான் அந்த ட்ராஃபி தருவாங்க. சந்தோஷ் ட்ராஃபினாலே ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கவங்க தான் அந்த சந்தோஷ் ட்ராஃபி தருவாங்க. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா மகாராஷ்டிரா. அடுத்து சிரஞ்சீவி சர்ஜா பாஸ்ட் அவே. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்டர், COVID-19 தான் இறந்துருக்காங்க. அடுத்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டோரி ரைட்டரு, இவரும் வந்து பார்த்தோன்னா COVID-19 தான் இறந்துருக்காங்க. குவஹாத்தியை சார்ந்தவர் இவர். அஸ்ஸாம் லாங்குவேஜஸ் எல்லாமே, அதாவது அஸ்ஸாமை சார்ந்தவர் குவஹாத்தியில் இறந்துருக்காங்க. அஸ்ஸாம் லாங்குவேஜஸில் நியர்பை 60 புக்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. 2015 இவர் 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. என்னென்ன அவார்டுனா பத்மஸ்ரீ அவார்டும் இந்தியன் சிவிலை அவார்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் இப்போ சுவிட்சர்லாண்டுக்கு நெக்ஸ்ட் அம்பாசடர் யார் போகிறாங்க? மோனிகா மஹோத்தா. யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? சிபி ஜார்ஜை வந்து பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1985 பேட்சில் இவர் வந்து பார்த்தோன்னா IFSஆக இருந்திருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து யாருன்னா அம்பாசடர், அதாவது புவருக்கு குட்வில் அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது? அது யுனைடெட் நேஷனல் அசோசியேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸுக்கோசரம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? நேத்ரா. அடுத்து வந்து நம்ம HSBCக்கு CEOவாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அவர் யாரை ரிப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு? சுரேந்தர் ரோஷாவை ரிப்ளேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நித்யேந்தர் தேவா அவங்க பேர். இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல், அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நியர்பை 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது என்னன்னா UNGC, அதாவது யுனைடெட் நேஷனல் குளோபல் காம்பேக்ட். அதுக்கு வந்து ஒரு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார்? அப்துல்லா ஷஹீத் அப்படின்ற அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுருப்பாங்க.
அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் மால்தீவ்ஸ்க்கு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா வல்கன் போஹாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெருந்தன் தேவி யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, சுரேந்தரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கு தந்தர் சுரேந்தர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்துல்லா ஷாஹித் வந்து வால்கன் போக்காரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க. அடுத்து என்னது, பேங்கிங் நியூஸ். பேங்கிங் நியூஸில் நம்ம நபார்டு வந்து அசாம் கிராம விகாஸ் பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸாக தந்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டை தந்திருக்காங்க, 270 crores வந்து அசாம் கிராம விகாஸ் பேங்க் தந்திருக்காங்க. நம்ம நபார்ட்னாலே என்னது, ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், அந்த அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம், அந்த COVID-19 பேண்டமிக்லேருந்து அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கோசரம் 270 crores வந்து தந்திருக்காங்க. அடுத்து என்னது, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2 பேங்க்குக்கு பெனால்ட்டி போட்டிருக்கு. என்னென்ன பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கும். நம்ம பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, 4 crores போட்டிருக்காங்க. அதே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 2 crores போட்டிருக்காங்க. இதுக்காக அந்த ஃப்ராட்ஸ், அவங்க பேங்க்கில் இருக்கிற அந்த ஃப்ராட்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணாமல் கிளாஸிஃபை பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த பெனால்ட்டிஸை போட்டிருக்காங்க. அடுத்து என்னது,